ஓப்பனிங் இந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். பட் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா 2010 இதே ஸ்டேஜில் ஐயா கலைஞர் ஐயா முன்னிலையில் வம்சம் ஆடியோ லான்ச் சூர்யா சாரும் விஜய் சாரும் தான் வெளியிட்டாங்க 2010. இப்போ 2015. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் திருப்பி என்னுடைய ஆடியோ லான்ச் ஏறுறதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஆடியோ லான்ச் முடியும் போது இப்போ இதே மாதிரி தான் பயங்கர க்ரௌடு பயங்கரமாக இருந்தது. அருள்நிதி சொன்னாப்புல, சார் இதுக்கப்புறம் உங்களுக்கே எனக்கும் இப்படி ஒரு ஆடியோ லான்ச் இன்னுமே அமையாது சார் அப்படின்னாப்புல. அது என்ன வாக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஏறவே முடியல. மெரினா பீச்சில் வச்சுட்டேன். கேடி பிளாக்ல அடிறாங்க இங்கே பிளான் பண்ணியிருந்தோம். அது ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால ஆடியோ லான்ச் முதல் முறையாக ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஞானவேல் சார், மதன் சார் எல்லாம் 3:30 மணி வரைக்கும் இதே தியேட்டருக்கு வெளில உட்காந்துருந்தோம். இன்றைக்கும் அதே 3:30 மணிக்கு வெளில உட்காந்து அதை பேசிக்கிட்டு இருந்தேன். அதே 3 பேரும் திரும்பி சூர்யா சார் மூலமாக அந்த ஃபங்க்ஷனுக்கு திருப்பி அவர் மூலமாக இந்த ஸ்டேஜில் நான் ஏறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப அந்த சந்தோஷம். ஏன்னா 5 வருஷம் வெளில பார்க்கும்போது பாண்டராஜ் 3 படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி தான் இங்கே வந்திருப்பீங்க. அது சூர்யா சாராக இருக்கலாம், பாண்டராஜாக இருக்கலாம், இதில் நடித்த ஒரு குழந்தையாக இருக்கலாம், அந்த பசங்கங்கிற ஒரு டைட்டில் இருக்கலாம், ஞானவேல் சாராக இருக்கலாம், மதன் சாராக இருக்கலாம். எல்லாருக்குமே வந்திருந்த ஒவ்வொரு ஆளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வரவேற்கணும் அப்படின்னா எல்லாருமே வந்திருந்த ஒவ்வொருத்தரையும் நான் ஊர்லேருந்து வந்திருக்கும் போதை கொண்டு இங்கே சினிமாவிலேருந்து குழந்தைகளுடைய அப்பாவிலேருந்து எல்லாருக்கும் ஆக்சுவலாக நான் வரவேற்பே அப்படிங்கிறத இதை நன்றி மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா 2 பேருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். ஓப்பனிங்கில் அது சரியாக இருக்காது. ஏன்னா ஓவராலுமே இந்த படத்துக்குள்ளே நான் அந்த நேற்று சூர்யா சார் நானும் எஃப்எம்ல உட்காந்து ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பசங்க 2 ஏன் அப்படிங்கும்போது உண்மையிலே பசங்க படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திருப்பி பசங்க 2 மூலமாக படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். உண்மை அதுதான். இடையில அதுவும் ஒரு நல்ல இதுதான். ஆனால் ஆவின் பால் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுதான் தாய்ப்பால், சுத்தமான தாய்ப்பாலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்படி பேசுறதுக்கு பயமாக வேறு இருக்குது. ரிலீஸுக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுத்துட்டு கிண்டல் அடிச்சு விட்டுருவாங்க. அதனால் உண்மையிலே ஆத்மார்த்தமாக அந்த படத்தை பண்ணியிருக்கோம். எந்த விதமான கமர்ஷியல் எந்த விதமான இது இல்லாமல் கிட்டத்தட்ட மெரினா கதைக்கு முன்னாலேயே இந்த கதையை நான் யோசிச்சிருந்தேன். பட் இது ஒரு பெரிய ப்ராசஸ் இருந்தது. ரொம்ப விஷயங்கள் உள்ளுக்குள்ள கொண்டு வரணும்னு ரொம்ப டாக்டர்ஸை மீட் பண்ணோம். ரொம்ப விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒரு நல்ல இன்னைக்குடைய குழந்தைகள் எப்படி இருக்கணும், பேரண்ட்ஸ் குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், டீச்சர்ஸ் குழந்தைகள்கிட்ட எவ்வளோ கற்றுக்கணும், ஸ்கூல் இன்னைக்கு எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கமர்ஷியலாக ஜாலியாக கலகலன்னு பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இந்த படத்தை பண்ணியிருக்கோம். உண்மையில் அதில் எல்லாருமே கேமராமேன் பாலசுப்ரமணியத்திலிருந்து எல்லாம் பால் செட்டு சொல்லும்போது சொல்லி என்னங்க பட்ஜெட்டு எதுவுமே கேட்கல. நான் உள்ளே வர்றேன், நான் பண்ணுறேன், இன்னும் சம்பளம் அப்படின்னா ஐயோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பிந்து மாதவி பேசும்போதே ஐயோ சார் நேர வரைக்கும் அதுக்கு என்ன சம்பளம்னே தெரியாது, அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஆர்ட் டைரக்டர் பிரபாகர் எல்லாருமே இந்த படத்துக்குள்ளே ரொம்ப வரணும், நல்லா வரணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ஷூட்டிங் நடந்த ஸ்கூல்ஸ் எல்லாருமே பசங்க மாதிரி ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னோடனே எல்லாருமே பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே உள்ள ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு அம்மாவும் அதே மாதிரி நடித்த ஒவ்வொரு குழந்தைங்களுடைய அம்மாவுக்கு பின்னாலேயும் இந்த படத்துக்கான ஒரு பெரிய இது இருக்குது. அவ்வளோ பேருக்குமே நான் நன்றி சொல்லணும் உண்மையில். ஏன்னா உண்மையாக ரொம்ப கஷ்டம் குழந்தைகளை வச்சு இது பண்ணுறது. சில நேரங்களில் கோவப்படுவோம். அவ்வளோ பொறுமையாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அவ்வளோ பேருக்கும் நன்றி. ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறோம், அதை நான் மட்டும் சொல்கிறத விட சூர்யா சார் மாதிரி ஒரு ஆள் இருந்து கத்தி உறக்க சொன்னால் இன்னும் நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் சூர்யா சார்கிட்ட போய் இந்த கதையை சொன்னேன். உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இப்போ அது இன்றைக்கி வந்து ஸ்டுடியோ கிரீன் எஸ்கே பார்ட்டிஸ் வரைக்கும் வளர்ந்து ஒரு நல்ல ரீச்சுக்கு வந்திருக்குது. எல்லாருக்குமே நன்றி. முக்கியமாக அருள் கரளி அந்த படத்துக்கு நல்ல மியூசிக் பண்ணியிருக்காரு. முந்தா நாள் வந்து ஒருத்தரை ஃபோனில் பிடிச்சி திட்டிக்கிட்டே இருந்தேன் பயங்கரமாக. யார் சார் அப்படின்னாரு. ஏன்னா அதுக்கு முன்னால் அவரை திட்டியிருந்தேன். இல்லை ராஜா சார் டூடி ராஜா சார் அப்படின்னேன். ஓ ப்ரொடக்ஷன் சைடும் திட்டுவீங்களா சார் அப்பா அப்படின்னா. நல்லா வரணுங்கிறதுக்காக யார் வேணாலும் திட்டுவேண்ணா. அது ராஜா சாருக்கு என்ன இப்படி கூப்பிடு சார்.
ராஜசேகர், கற்பூர சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லி 4 பேர் கோ ப்ரொடியூசர் இருக்கிறான்னு கேட்குறாங்க சார். வெளிலலாம் ஒரே ஆள் தான் வருது. ரொம்ப தேங்க்ஸ், அவருக்கும் பயங்கர சப்போர்ட்டாக இருந்து இது பண்ணது. என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லணும், எல்லாம் குறிப்பிட்ட என் அசிஸ்டன்ட்லேருந்து கோவத்தை பூரா அவங்கள்ட்ட தான் காமிப்பேன். உண்மையிலே இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சீன்லையும் திடீர்னா இந்த சீனில் ஒரு ஆள், அது யார் வேணாலும் நடிக்கலாம், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டோட நடிக்கலாம். திடீர்னு கனியன்கிட்ட போய் என்ன ஒரே ஒரு சீன் அப்படி போகிற போக்கில் ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி இருக்குது, பண்ணுறீங்களா அப்படின்னு வரண்டச்சலாம் அப்படின்ட்டு வந்து நடிச்சு கொடுத்துருவாரு. அதேமாதிரி ஜெயபிரகாஷ் சார், சார் ஒரே ஒரு 4 ஷாட்டு தான் வரும், நடிக்க முடியுமா அப்படின்பேன். ஐயோ சார் வர்றீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அந்த மாதிரி. சதீஷ், சிற்பி சார், பக்கத்து வீடு, என்ன சார் நல்லா இருக்கீங்களா, ஷூட்டிங் நல்லா போதா அப்படின்பாரு. சும்மா தானே இருக்கீங்க, வாங்க சார் ஒரு நாள் நடிக்கலாம்னு சொல்லி அவரையும் நடிக்க வச்சு. இந்த மாதிரி படத்துக்குள்ள ரொம்ப பேர் சின்ன கேரக்டர் எல்லாருமே என்னென்னா படம் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதே மாதிரி விஜய் சார், கேமரா இது டைரக்டர் விஜய் சாருக்கு நன்றி. ஏன்னா அமலாபால் ஒரு பேட்டியில் என்னுடைய கனவு சூர்யா சாரோட நடிக்கிறது நிறைவேறமாக போச்சுன்னு சொன்னாங்க. பாவம் பிள்ளையா அந்த நிறைவாசியோடையே போகணும், சேர்த்து சிம்பு நயனையே சேர்த்து வச்சோம் சார், நடிச்சுட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாருக்கு ஃபோன் அடித்தேன். சார் அவங்க நடிக்கிற இல்லை சார், ஐடியா இல்லையே சார் அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் சேஃப்டியாகவே, இல்லை சார் அம்மாக்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. கேட்ட உடனே அந்த வெண்பாவை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த வெண்பாவுக்கு. அதே மாதிரி கார்த்தி பாபம் அந்த ட்ராமாவில் பயங்கர பிஸியாக இருப்பார், அதுக்கு இடையிலேயே நடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி முனிஷ்கான், அதே மாதிரி அண்ணன் ஜெகன்னா, ராமகிருஷ்ணன். ஒரு படம் 4 படம் பண்ணிட்டோம், 4 படம் நடிச்சிட்டோம், வந்து சும்மா 2 ஷாட்லாம் நடித்து கொடுத்துட்டு எங்கள் கூட ஒர்க் பண்ணி, என்னென்னா அந்த படம் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற எல்லாருடைய நல்ல இடத்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருமே கண்டிப்பாக இன்னும் 3 ஆடியோ லான்ச் அடுத்தடுத்து இருக்குது, எல்லாருக்கும் சொல்லாதவங்கெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்லிக்கிறேன். நான் ஓப்பனிங் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இது பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே நான் இதில் ஒர்க் பண்ண என் டெக்னீஷியன், எடிட்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் எல்லாத்துக்கும் நன்றி. பாலு சாருடைய ஹெல்ப்பு நான் பேச வேண்டாம், பாலு சார் நம்ம வரவங்க போகிறவங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க உங்களை பற்றி. நான் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒருத்தரை மேடையில் ஏற்ற போகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஏறும்போது. எப்போவுமே ஷூட்டிங்கில் வந்து அவ்வளோ எனர்ஜியாகவே இருப்பார், எவ்வளவு அடித்தாலும் தாங்குவார், அவ்வளோ மூஞ்சி பிரகாசமாகவே இருக்கும். இந்த படத்துடைய ஹீரோ கவினை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த படத்தில் இவர் தான் ஹீரோ. அதே மாதிரி ஹீரோவை கூப்பிட்டா ஹீரோயினை கூப்பிடணும்ல. குழந்தைகளை வச்சு படம் பண்ணுறதுல ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையும் வரும். என்ன அப்படின்னா, இந்த படத்தில் அந்த ஹீரோயின் கேட்டு அங்கங்கே அழுகணும். அங்கிள் எனக்கு அழுகிறதே பிடிக்காது, ஏன் அங்கிள் என்னை சாக சொல்லி அடிக்கடி அழுக சொல்லி என்னை சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு கோச்சிக்கிட்டு போயிடும். அப்புறம் அவங்க அம்மா பாட்டியெல்லாம் ரொம்ப இது பண்ணி அதுக்குள்ளே குட்டியாந்து நடிக்க வைப்பாங்க. பயங்கர எனர்ஜியான ஒரு நல்ல பொண்ணை, எனக்கு சத்தியமாக அவங்க பேரில் மறந்துடும். ஹீரோவாக அந்த படத்தில் கவின், அது வந்து நயனாவை மேடைக்கு அழைக்கிறேன். இவங்க தான் படத்தில் மெயின் ஹீரோயின். அடுத்து இன்னொருத்தர் மேடைக்கு அழைக்கணும். அவர் இந்த படத்தில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். கதையை சொன்னால் கண்டிப்பாக நான் தயாரிக்கிறேன் அப்படின்னாரு. அவர்கிட்ட போயிட்டு இதில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்கு, பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். 100 கோடி பிஸ்னஸ் உள்ள ஒருத்தர் ஒரு 100 கோடி பிஸ்னஸுக்கு ஒரு 100 கோடி பிஸ்னஸில் ஒரு ஹீரோக்கிட்ட போய் யாருமே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணுறீங்களான்னு இவ்வளோ துமுறாக கேட்கவே மாட்டாங்க, அது பாண்டராஜ் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி 100 கோடி பிஸ்னஸ் இருக்கிற ஒரு ஹீரோ இவ்வளவு தில்லா நான் அதை பண்ணுறீங்க சார் அப்படின்னா யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க, அது சூர்யா சார்னால தான் மட்டும்தான் முடியும். இதில் வந்து கெஸ்டுவல் கிடையாது, கேரக்டர் ஆர்டிஸ்ட். அமலாபால் கேரக்டர் ஆர்டிஸ்ட், பிந்து மாதவி கேரக்டர் ஆர்டிஸ்ட், கார்த்திக் கேரக்டர் ஆர்டிஸ்ட். இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின். ஆனால் இவங்களை முன்னிலைப்படுத்திட்டு பின்னால் என்ன அழகாக எல்லாருமே வேடிக்கை பார்த்தாங்க. எல்லாருக்குமே உண்மையாகவே சார் சொல்கிறேன், இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஹீரோவுமே சூர்யா மாதிரி நம்ம ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூண்டுச்சுன்னா நான் நல்ல படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். எங்களது அருமையான தயாரிப்பாளர் சூர்யா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
தேங்க்யூ. அவருடைய பசங்க படம் தொடங்கி இந்த பசங்க 2ஆம் பாகம் வரை சவாலான சூழல்களை எனக்கு கொடுப்பவர். நண்பர் லவ்குரு அவர்கள் சொன்னது போலவே கேடி ரங்கா படத்தில் வந்து தந்தையை பற்றிய ஒரு பாடல், தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே என்ற அந்த பாடல். நேற்று கூட நான் என்னோடய டிரைவர் வரலான்ட்டு ஸ்டாண்ட் ஆட்டோவில் போனேன். அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னார், எங்கள் அக்கா பையனுக்கு சின்ன வயசுலேயே அப்பா இருந்துட்டாங்க, 12th வரைக்கும் நாங்கள் தான் வளர்த்தேன், அது வரைக்கும் அவனுக்கு அப்பா ஞாபகம் வரல, இப்போ சமீபமாக இந்த பாட்டை கேட்டு இதுதான் ரிங்டோனாக வச்சுட்டு இருக்கான், எங்கள் அக்கா அவனுக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அந்த பாட்டை கேட்டு அவங்களும் அழுவாங்க அவனும் அழுவான் அப்படின்னாங்க. அந்த மாதிரியான ஒரு பாடலை கொடுத்தவர். அதே போலவே மெரினால வந்து வணக்கம் வாழ வைக்கும் சென்னை என்று சென்னையை பற்றிய ஒரு பாடல். இந்த படம் பசங்க 2 இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா சாருக்கு நான் எழுதுகிற 17வது படம். அது நான் அதிகமாக கதாநாயகர்கள் சூர்யா சாருக்கு தான் வந்து அதிகமான பாடல்கள் எழுதியிருக்கேன். 17 படம் தொடர்ந்து எழுதிட்டுருக்கேன். இந்த பசங்க 2 ஹைக்குன்றதே ஒரு அருமையான ஒரு தலைப்பு. ஹைக்கு கவிதை நிறைய நண்பர்கள் என்னிடம் கேட்டார்கள், ஹைக்கு என்றால் என்ன என்று. அது ஒரு ஜப்பானிய கவிதை வடிவம். எப்படி திருக்குறளுக்கு உன்னே முக்க அடி என்பது போல ஒரு 3 வரிகளில் சொல்லப்படுகிற ஒரு கவிதை வடிவம். அது நம்ம தமிழில் வெண்பா விருத்தம் போல ஜப்பானிய கவிதை வடிவம். முதல் வரியில் ஒரு காட்சி, 2வது வரியில் அதனுடைய ஒரு தொடர்ச்சி, 3வது வரியில் ஒரு திடுக்கிடும் திருப்பம் அல்லது ஒரு சுவாரஸ்யமான ஒரு முடிவு. இதுதான் அந்த ஹைக்கு கவிதையுடைய இலக்கணம். கீழே விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது பட்டாம்பூச்சி, இது வந்து பிரபலமான ஒரு ஹைக்கு, பாஷோர்ன ஹைக்கு. இந்த கிண்ணத்தில் மலர்களை வைக்கலாம் அரிசுதான் இல்லையே, இது இன்னொரு கவிதை. குளத்தில் சிறுநீர் கழிக்கும் சிறுவன் தரையில் இருந்தபடியே ஆகாயத்தை அசைக்கிறான், இது இன்னொரு ஹைக்கு. இதெல்லாம் வந்து ஜப்பானிய ஹைக்கு கவிதைகள். அந்த தலைப்பு வச்சிருக்காரு அழகாக பசங்க 2 படத்துக்காக. இந்த படத்தில் நான் வந்து இந்த சூர்யா சார் நடித்த அந்த தம் தம் தார அந்த பாடலை எழுதியிருக்கேன். குழந்தைகளுக்கு நாம் எதையும் கற்றுத்தர வேண்டியதில்லை, குழந்தைகள் தான் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதுதான் இந்த பாட்டோட ஒரு உள்ளடக்கம். தம் தம் தார தம் 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 நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கிறதா, தொல்லைகள் இன்றி ஒரு பிள்ளை இல்லையே, பொம்மை போல் வாழ்ந்தால் அது பிள்ளை இல்லையே, உண்மைகள் சொன்னால் நாம் காட்டின் பிள்ளையே, மரம்தோறும் தாவி நாம் வாழ்ந்தோம் உண்மையே, தாய் வயிற்றில் இருக்கையிலே கை காலை அசைத்திருந்தோம், ஏன் மண்ணில் பிறந்தவுடன் பொய் அமைதி காட்டுகிறோம், கண்ணாடி தொட்டியிலே வாழ்கின்ற மீன்களுக்கு கடல் நீந்தும் அனுபவங்கள் ஏன் கொடுக்க மறுக்கின்றோம் என்று இந்த பாடல் வரிகள் தொடரும். இந்த பாடல் எழுதி முடித்தோன்னே ட்ராக் மட்டும் பாடி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க. இவர்கிட்ட கொடுத்தேன். இன்ன வரைக்கும் தொடர்ந்து பாடிட்டு இருக்கார், மனப்பாடமாக ஃபுல்லாக பாடுவார். நடுநோட்டில் கேட்பான், தொல்லைகள் இன்றி. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ புல்ல இல்லடா தொல்லடா அப்படின்வேன். ஏன்னா கட்டிலேருந்து அப்படியே சோஃபாவுக்கு தாவுவான். அப்படியே பொண்டாட்டிகிட்ட சொல்லுவேன், இப்படி விழுந்துட போகிறாண்டி அப்படின்வேன். அவர் சொல்லுவா, எனக்கு குழந்தைங்க, நீங்கள் கிராமத்தில் வளர்ந்தீங்க, மரத்துலேருந்து மரத்துக்கு தாவி வளர்ந்தீங்க, உங்கள் டிஎன்ஏ தானே இருக்கும் அதுக்கும், அதனால் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் அடைச்சா எப்படிங்க அப்படின்வா. இருந்தாலும் ஒரு பதறம். இவர்கிட்ட சொன்ன உடனே தொல்லைகள் இன்றி பிள்ளைன்னு, அப்பா என்னை கலாய்க்கிற மாதிரி இருக்கு, என்னை பற்றி தான் எழுதியிருக்க மாதிரி இருக்கு, இங்கே அமைதியாக இருக்காரு அப்படி சொன்னான். எப்பவுமே குழந்தைகள் வந்து அவர்கள் போக்கிலேயே நாம் வளர்க்க வேண்டும். என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சுவர் முழுக்க தலைவர் வந்து ஓவியம் வரைஞ்சி வச்சுருப்பார். யாருன்னா விருந்தினர்கள் வரும்போது கேட்பாங்க, என்னங்க சுவரெலாம் கிறுக்கி வச்சுருக்கான், டிவியில் கூட கிறுக்கி வச்சுருக்கான் அப்படின்வாங்க. எங்கள் சின்ன திரு தான், அது கிறுக்கில் வரைஞ்சிருக்கான், உட்காருங்க காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களான்னு. குழந்தைகளுக்கான கல்வி முறை இந்தியாவிலே வந்து வங்காள கவிஞர், தேசிய கவிஞர், மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் அவர் வந்து ஒரு ரோல் மாடல் பள்ளிக்கூடம் நடத்தினார், சாந்தி நிகேதன் கல்கட்டாவில். ஆசியாவிலேயே வந்து அந்த பள்ளி தான் அந்த காலத்தில் ரோல் மாடல் பள்ளியாக இருந்தது. குழந்தைகளை அவர்கள் போக்கில் கற்றலில் இனிமை என்ற அந்த போக்கில் வந்து பாடம் நடத்தின ஒரு பள்ளிக்கூடம் அது. ஒரு சம்பவம், கல்கட்டாவில் ஒரு டாக்டர், அவருக்கு ஒரு பையன் பயங்கர அராத்து, எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாலும் ஒரு வாரத்தில் 10 நாளில் அவனை டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இவங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டுருவாங்க, உடனே உங்கள் பையனை வந்து கூப்பிட்டு போயிடுங்க. இப்படி ஒரு 10-15 பள்ளிக்கூடம் அவர் சேர்த்துருக்காரு. அவருடைய நண்பர் வந்து சாந்தி நிகேதன் தாகூரோட பள்ளியை பற்றி சொல்கிறார். சொன்ன உடனே இந்த டாக்டர் சரி எல்லா பள்ளிக்கூடமும் ட்ரை பண்ணிட்டு இதையும் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கே
சாந்திநிகேதன்லேயே போர்டிங்கில் அந்த பையனை போட்டுட்டு வந்துட்டார். 3 மாதங்களுக்கு மேலாகியும் இவருக்கு எந்த கடிதமும் வரல. இவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பையன் ஒரு வாரத்துக்கு மேலே எந்த ஸ்கூல்லையும் தங்க மாட்டான். சரி நேரில் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். அந்த பையன் 3rd ஸ்டாண்டர்ட் கே செக்ஷன் படிக்கிறான்றாங்க. அது கிளாஸ் எங்கே இருக்குன்னா ஒரு ஆலமரத்தை காட்டுறாங்க, அதுதான் அந்த கிளாஸ் அப்படின்ட்டு. சரி இவர் அந்த ஆலமரத்தை நோக்கி நடந்து போகிறாரு. அந்த ஆலமரத்துக்கு அடியில் தாகூர் வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்காரு. அவர் எதிர்க்க 2 பசங்க சின்சியராக எழுதிட்டு இருக்காங்க. அந்த 2 பசங்களில் இவரோட பையன் இல்லை. இவர் பையன் எங்கன்ட்டு இவர் தேடுறாரு. தேட்டு நிமிந்து பார்க்குறாரு. அந்த மரத்து மேலே ஒரு 40 பசங்க இந்த கலைக்கும் அந்த கலைக்கும் தாவிட்டு இருக்காங்க, விழுது பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன், இவரோட பையன் விழுது பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். இவருக்கு பயங்கர கோவம் வந்து தாகூரை பார்த்து, இதாக பள்ளிக்கூடம் நடிச்சிருமா பாருங்கள், எல்லாம் குரங்கு மாதிரி மேலே குதிச்சிட்ருங்க அப்படின்னு தாகூர் அவர் பார்த்து சிரிச்சிட்டே சொல்கிறாரு, மேலே இருக்க அந்த 40 மாணவர்கள் பற்றி எனக்கு கவலை இல்லை, அவங்க இயற்கை படிக்க மேலே போயிருக்காங்க, என்னுடைய கவலையெல்லாம் ஒழுக்கமாக உட்காந்து எழுதிட்டு இருக்காங்களே, இந்த 2 பசங்க எப்படி உருப்பட போகிறாங்கன்றதான் என்று இதையெல்லாம் இந்த பாடல்களில் நாங்கள் எழுதியிருக்கிறோம். நிச்சயம் இந்த பாடல் எனக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கும் என்று நினைக்கிறேன். நண்பர் பாண்டியராஜ் ஆத்மாத்மாக பேசக்கூடிய ஒரு நண்பர், அதே போலவே நண்பர் சூர்யா அவர்களும் கூட இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிற தம்பி அருள் கரோலி திறமையான ஒரு தம்பி. தனக்கென தனியான ஒரு இசை மொழி 2 படங்களிலேயே அவர் கண்டடைந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு பாட்டுக்கும் எங்கிருந்து தான் வார்த்தைகள் பிடிப்பாருன்னு தெரியாது. இந்த முறையும் ஐஸ்கிரீமில் ஓஷன் வேணும், சாக்லேட் நேஷன் வேணும், எக்ஸாமினேஷன் மட்டும் வேணாங்கிறீங்க. உங்க பையன் சொல்லி எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தலைமுறையில் நம்மளோட அவசரம், நமக்கு நேரமின்மை, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம பண்ணணும், நமக்கு பிடிச்ச படங்கள் பார்க்கணும், நமக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்னு ஓடிட்டு இருக்கிற இதில் எல்லாருமே வந்து அந்த ப்ரெஷரை வந்து குழந்தைகள் மேலே திணிச்சிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருமே அதை பண்ணிகிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு வந்து அட்டென்ஷன் இல்லை, குழந்தைகளுக்கு வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நமக்கு இல்லாத பொறுமையை வந்து குழந்தைகளுக்கு இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியான காலகட்டத்தில் வந்திருக்கிற ஒரு சரியான படமாக இந்த பசங்க 2 நான் வந்து பார்க்குறேன். அதுக்கு முதல்ல வந்து நான் பாண்டியராஜ் அவர்களுக்கும் இதை தயாரிக்கும் முன் வந்து சூர்யா அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். முத்துக்குமார் அவர்கள் எழுதின வரி இந்த படத்தில் எழுதின வரிகள் தான். தாயின் கருவறையில் இருந்த சுதந்திரம், அதுக்கப்புறம் அப்போ வந்து கை கால் ஆட்டிக்கிட்டு இருந்த சுதந்திரம் பிறந்ததுக்கு அப்புறமே இல்லை, நம்ம பொம்மைகள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அது பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வரியும். அதே மாதிரி யுகபாரதி அவர்கள் அவரோட பாட்டு இந்த படத்தில் எழுதியிருக்கிற பாடலில் ஒரு வரி வரும், டிங்கு டாங்கு பெல் அடித்து லெஃப்ட் ரைட்டு போக சொல்ல நாங்கள் ரோபோட் இல்லைன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரே கருத்து தான் பேசுகிறோம். குழந்தைகளை வந்து நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது வேற, எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் அவங்க கிட்டன்றது வேற. ரொம்ப அழகான பாடல்கள் இந்த படத்தில். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளில் ஒரு 30-40 புது இசையமைப்பாளர்கள் இங்கே ஃபுல்லாக தமிழ் திரையுலகத்தில் எத்தனையோ பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட பாடல்கள் வந்து தனித்துவமாக காட்டணும், அவங்களோட பாடல்கள் வந்து வித்தியாசமாக தெரியணும். எல்லாருமே வேலை பார்க்கறதுக்காக தான், முதல் தடவை கேட்கறதுக்காக இல்லை. எப்படியாவது எல்லாரையும் 2வது வாட்டி கேட்க வைக்கணுன்ற அளவுக்கு இப்போ வந்திருக்காங்க. ஏன்னா முன்னாடி மாதிரி ஒரு பாட்டு வந்த உடனே அந்த ஒரு ஆல்பம் வச்சுக்கிட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக கேட்கறது இல்லை ஒரு ஆண்டு முழுக்க கேட்கறதுன்ற நேரம் இப்போ யாருக்குமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் ஆல்பம் ரிலீஸ் ஆகுது, நேற்று ஒன்று ரிலீஸ் ஆச்சு, 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று ரிலீஸ் ஆச்சு, நாளைக்கு ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. இத்தனை ஆல்பம்ஸில் திடீர்னு ஒரு வாரத்தில் ஒரு 100 பாடல்கள் வந்து நிற்குது அப்படின்னா நம்ம எந்த பாடல் நம்ம கேட்க போகிறோம்? அருள் குரேலிக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ரொம்ப அழகான பாடல்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எல்லா ட்ராக்ஸுமே நான் சோட்டா பீம், அப்புறம் இன்னொரு சாங் வந்து ஒர்க் பண்ணேன், சோட்டா பீம் சாங் ஒன்று, அப்புறம் பூக்களை கிளி வந்து எனக்கு என்னோட ஃபேவரட் ட்ராக் வந்து இந்த படத்தோட தீம் மியூசிக். உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சுனாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு மருந்தாக இந்த பாடல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அருள் குரேலிக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து என்னையும் அழகான ஒரு படத்தில் என்னை பங்கெடுத்து வச்சதுக்காக அந்த குழுவுக்கு என்னோட நன்றி. வணக்கம். பாண்டியராஜ் அவர்கள்னு சொல்லுவாங்க, பாண்டின்னு சொல்லுவான்னு தெரில, மேடைக்கு வந்துட்டோம். இப்போ தேனியே சொல்லிக்கலாம். இண்டஸ்ட்ரியிலே எனக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தன் யாருன்னா பாண்டியராஜ் தான். என்னடா படம் எடுக்கிற, பணம் சம்பாதிக்கிற மாதிரி படம் எடு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் என்னை கூப்பிட்டு சொல்லிட்டே இருப்பான். அவன் நிறைய விஷயங்களை கரெக்டாக பண்ணியிருக்கான்னு நான் நினைப்பேன். அதில் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட சிறியதே அழகு, வெகு சாதாரண எளிமையான விஷயங்களே மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி தருகிறது அப்படின்னு சொல்லி அதனுடைய நீட்சி தான் இந்த படமாக நான் பார்க்குறேன். ஹைக்கூ, சிறியதே அழகு, உலகத்திலே ரொம்ப சிறிய கவிதை தான் ஹைக்கூ.
ஒரு ஜப்பானிய தத்துவம். சீனு ராமசாமி என்னோட பிறந்தவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னான். இப்படி புகழ்லாம் என்னன்னு அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரிலடா அப்படின்னு. சமூகத்துக்கு நீ செய்யக்கூடிய நன்மைக்கு சமூகம் உனக்கு திருப்பி கொடுக்கறதாண்டா புகழ் அப்படின்னா, இந்த படம் அந்த புகழை உங்களுக்கு கொடுக்கும். அந்த புகழ் நீடித்திருக்கும் நான் நம்புகிறேன். எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அழகர் சாமியின் குதிரையில் தொடங்கினாங்க. இன்னைக்கு திரும்பவும் ஹைக்குள்ள வந்து சேர்ந்துருக்காங்க. நடுவில் நிறைய படங்கள் பண்ணாங்க. பட் இந்த அழகர் சாமியின் குதிரைக்கு பிறகு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மிகப்பெரிய ஒரு பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நினைக்கிறது வந்து, நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க, 100 கோடி 200 கோடி தெலுங்கு, தமிழ், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் எல்லா இதுலேயும் இப்படி தான் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலான்னு நினைக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் இருக்கக்கூடிய ஹீரோ, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டோ சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டோ அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதில் நடிக்க முன் வர்றதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கம்பீரம். இன்னும் சொல்லப்போனால் அதுதான் சூர்யாவுடைய நீடித்து புகழாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வெறுமனே ஒரு 100-200 கோடி பண்ணுறவர் மட்டும் இல்லை, அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கல்விக்காக தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெய்லரில் ஒரே ஒரு வசனம் ரொம்பவும் துன்புறுத்தின, ரொம்பவும் பயப்பட வச்ச, ரொம்பவும் மனசை வலிக்க வச்ச. ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து டிசி கொடுக்குறப்ப புதுசாக ஒரு நோயும் சொல்லி அனுப்பிடுறாங்க. பெற்றோர்கள், அப்படிப்பட்ட நிறைய பெற்றோர்களை நான் பார்த்துருக்கேன், குழந்தைகளை பார்த்துருக்கேன். இந்த படம் அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கும் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல அமைதியை கொடுத்தாலே போதும், மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஊர் பக்கம் இருந்தீங்க, இதில் வந்து ரொம்ப ஸ்டைலாக நல்லா இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள் சார், படம் வெற்றிடைய வாழ்த்துக்கள்.